இன்றைக்கு பள்ளி நிர்வாகிகள் என்பது மினிஸ்டர் போஸ் அல்ல, மறக்கக்கூடாது. காலடிக்கு போவோம், தவறுகளை தடுப்போம். விபச்சாரம் நடக்குதா, காலடியில போயிட்டு அவங்களுக்குரிய நிலைமை என்ன? பாபுல் தட்டு எங்க ஏரியாலைக்கா நிர்வாகிகள் ஒன்று சேருங்க, அந்த வாலிபனுக்கு ஒரு வியாபாரத்தை காட்டி கொடுங்க, நீங்க இந்த தட்டை ஹராமாக்குங்க. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டிய ஒரு அழகிய வழிமுறை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, குறிப்பாக நாங்கள் எல்லாரும் இன்று ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்தை சிந்திப்போம். இன்று எத்தனையோ பெண்கள், அல்லாஹ் நம்மவர்களை பாதுகாக்கணும், ஒரு காலம் இருந்துச்சு ஊரில் ஒன்றுமே இல்லாம திரியிறவன், ஒன்றுமே இல்லாம படிப்பில்லாம திரியிறவன் தான் போதைகளை பயன்படுத்தினாங்க என்ற ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன கவலை தெரியுமா? படித்தவர்கள், நல்ல பணம் படைத்தவர்கள் இன்று செய்யக்கூடிய தவறு இந்த சமூகத்தில் ஏராளம். கண்ணியத்துக்குரியவர்கள், ஏராளம். சில விடயங்கள் மிம்பரில் சொல்லப்படுவது மிச்சம் அசிங்கம். அந்த அளவுக்கு எங்களோட சமூகம் இன்று தள்ளப்பட்டு. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நபி சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். 3 கூட்டத்தை சொன்னாங்க. இந்த 3 கூட்டத்தையும் அல்லாஹ் நாளை மறுமையில ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை இந்த மூவருக்கும் இல்ல. அதுல ஒரு கூட்டம் நபி சொன்னாங்க, தெய்யூஸ். யார் தெய்யூஸ் என்றால், தனது குடும்பம், தனது மனைவி, தனது புள்ள, தனது ஊர், இப்படி தனது குடும்ப வட்டம் தவறு செய்கிற நேரத்தில் இந்த தவறை தடுக்க அந்த குடும்ப தலைவனுக்கு தகுதி இல்லாமல் எங்கட வாசையில சொன்னா ரோஷம் கெட்டவன், தெய்யூஸ், ரோஷம் கெட்டவன். அல்லாஹு அக்பர். மான் குடிக்கக்கூடிய சிகரெட்டுக்கு யார் காரணம்? வாப்பா என்று கேட்கிறான். வெக்கமின்றே தெரிஞ்சு தெரிஞ்சு சிகரெட்டோடு இன்றைக்கு மனம் தயாரில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு விடயத்தை நாம் எழுந்து வைப்போம். இன்றைய ஜும்மா இந்த மிம்பர் படி எனக்கு ஹயாத்தை தருமா மௌத்த தருமா தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய பால் சாப்பாடு எனக்கு ருசிக்க கிடைக்குமா அல்லது மன்னரை வாழ்க்கை ருசிக்க கிடைக்குமா தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். ஆனா சிகரெட் குடிக்கக்கூடியவர்கள், போதைகளை விற்கக்கூடியவர்கள், போதைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள், உங்களிடத்தில் ஒரு இறக்கமாக கேட்கிறேன். அன்பிற்குரியவர்களே, எந்த நம்பிக்கையோட நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு இந்த பயன்படுத்துகிறோம்? எந்த நம்பிக்கையோட இந்த ஹராத்தை செய்கிறோம்? அடுத்த கணம் சிகரெட் குடிச்சு கொண்டிருக்கிற நிலையில எனக்கு மௌத்து வந்துட்டா ஹதீஸ் என்ன தெரியுமா சொல்லுது? போதையில ஒரு மனிதன் மௌத்தாவுறானா அவன் ஈமான் கலட்டப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பு. ஈமான் கலட்டப்படுது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்றா இன்று நாம் ஒரு கணம் சிந்திப்போம், இதுக்குரிய தௌபாவை நாங்கள் எங்க செய்ய போறோம்? ஒட்டை வியாபாரிமார்கள், சிலர் கடை முதலாளிமார்கள், போதைகளை விற்கக்கூடியவர்கள், இரக்கத்தோடு சொல்லேன், இன்று நாம் 10 வருஷமாக இந்த சிகரெட்டை வித்தோம். இந்த 10 வருஷத்தில் அந்த சிகரெட்டால எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவில் தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் அழுது தெரியுமா? இன்றைக்கு எத்தனை பேர் அந்த நோயால பாதிக்கப்பட்டு மன்னரை வாழ்க்கையை வாழ்றாங்க. அன்பிற்குரிய வியாபாரிகளே, இன்று நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? அந்த 10 வருடத்தில் நடந்த தவறுகளுக்கு நீங்க எங்க ஜவாபு சொல்ல போறீங்க? யாருக்கு ஜவாபு? அல்லாஹ் நம்மவர்களை பாதுகாக்கணும். நாம் இதுக்கு விடை கொடுக்கலண்டா வியாபாரிகள் ஒன்று எழுந்து வச்சுக்கோங்க, குடும்பத்தோட இந்த சமூகத்துடைய சாபத்தோட நடுத்தெருவில் நிற்கிற ஒரு நாள் வரும். அதனால நாம் சமைவோம்.